ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நியூ அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்ன முக்கியமாக எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முத்திரைகள்னு சொல்லுவாங்க. என்ன சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் கேள்விப்படாமல் இருப்பீங்க. ஸோ தப்பில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த முத்ரா அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபிங்கர் டிப்ஸில் எதிரையாக ஒன்று டச் பண்ணி செய்யக்கூடியதில் அது மூலமாக நம்ம உடம்புல ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டால் அது முத்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம கையில் சில கெஸ்டர்ஸாக வைப்போம். அதாவது கையில் சில செய்கைகளாக வைப்போம். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எதுக்காக, யாருக்காக முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கொஞ்ச நாள் கொரோனா டைமில் எல்லாருமே வீட்டில் இருப்பீங்க. ஒரு சில பேருக்கு சந்தோஷமாக இருக்கும், ஒரு சில பேருக்கு என்னடா வீட்லேயே இருக்கும் அப்படின்னு தோணும். ஆனாலும் இப்போ எக்ஸாம்ஸ் அப்படின்ற ஒரு டென்ஷன் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வீட்டில் இருந்து சும்மாவே இருந்திருக்கலாமோன்னு தோணுது. ஸோ இந்த எக்ஸாம்ஸ், இந்த 10th செமஸ்டர் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் நடக்க போகுது. ஸோ இந்த 10th எக்ஸாமுக்கு நான் முக்கியமாக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு 10th எக்ஸாம்ஸ் தான். ஸோ காலேஜ் படிக்கிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10th படிக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க தான். ஸோ அவங்களுக்கு எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அந்த முத்திரைகள் மூலமாக, அதாவது இந்த டாப் 5 முத்திரைகள் மூலமாக எப்படி நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது, மெமரியை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு முத்திரையை பற்றி பார்ப்போம். முதல்ல ஞான முத்ரான்னு சொல்லுவாங்க. ஞான முத்ரா இது நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே, இது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பதட்டப்பட வேணாம். இது நம்ம எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் இதுதான் இதோட பேரா அப்படின்னு தான் நம்மளுக்கு இன்னும் தெரியாமல் இருந்திருக்கு. ஸோ முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய முத்ரா ஞான முத்ரா. அது எப்படி இருக்கும்னா எப்படி, ஸோ நான் அதுக்கு பிக்சர் போடுறேன். ஸோ அந்த இதை பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க, ஒன்றும் எதுவும் பயப்பட வேணாம். ஸோ இந்த முத்ராவை நம்ம எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க உங்கள்கிட்ட தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஐயோ தியானம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம இந்த மாதிரி தான் இப்படி எடுத்துகிட்டு இப்படி வைப்போம். ஸோ இந்த முத்ரா இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த பிக்சரை பார்த்துட்டு இதை நிறைய மெடிடேட்டர்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் இது நம்ம மெமரியை ஷார்ப்பன் பண்ணுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுதான் உண்மை. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம மெமரி வேகமாக செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம் நிறையா. ரெண்டாவதாக பார்க்க போகிறது என்னென்னா, ஷூனிய முத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை இன்னொன்றும் சொல்கிறாங்க, சூனிய முத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சூனியம்னா யாரும் பயப்பட வேணாம். இது இதுவும் நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயந்தான். இது நம்ம இதுவரை கேள்விப்படாத ஒரு முத்ராவாக இருக்கும். ஸோ முத்திரைகள் எல்லாமே எப்படி செயல்படுதுன்றதை சொல்லிடுறேன். முத்திரைகள் நீங்கள் இந்த பாயிண்ட்டை தொட்டால் எதுவும் பயம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதில் அக்கு பஞ்சராக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் வருமமாக இருக்கட்டும், எந்த ஒரு மருத்துவமாக இருக்கட்டும், எந்த ஒரு அடியாக இருக்கட்டும், ஸோ நம்ம பாடியிலேயே அங்கங்கே ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அக்கு பஞ்சர் தெரிஞ்சவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ஊசியை வச்சுட்டு ஏதாவது ஒரு பாயிண்டில் குத்துவாங்க. ஸோ நம்ம ஒரு கையிலேயே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுலேயே ஏகப்பட்ட ரேகைகள் இருக்குது. ரேகைகள்லேயே நிறையா மருத்துவ இது இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் எங்கே கொண்டு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அங்கங்கே இருக்கக்கூடிய வேறு பார்ட்ஸை கனெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம உடனே கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த நாடியில் இந்த கையை வச்சு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், துடிக்கிறது தெரியும். ஸோ ஹார்ட் தானே துடிக்கும். இந்த இடத்துல எப்படி துடிக்குதுன்னா, அது நம்மளுக்கும் ஹார்ட்டுக்கும் அந்த கைக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இதில் நம்ம ஹோல் பாடியில் இருக்கக்கூடிய லங்ஸாக இருக்கட்டும், லிவராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம கையில் இருக்கக்கூடிய இடங்களில் பாயிண்ட் இருக்குது. ஸோ அது மாதிரி இந்த முத்ராஸ் எல்லாமே நம்ம விரல்களுக்குண்டான அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தூண்டி விடுறதுனால நம்மளுக்கு மெமரி இப்போ நம்ம பார்த்த மாதிரி இந்த ஞான முத்ரா இந்த இடத்துல ப்ரெஸ் ஆகுதுன்னா, அப்போ இந்த இது பிரெயினோட கனெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம ஒரு டச் பண்ணி விட்டோம்னா, ஒரு வேளை நம்ம மைண்ட் ரொம்ப ஸ்லீப்பிங் ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னா, டக்குன்னு ஒரு ரெஃப்ரெஷ் ஆகி வரும். ஸோ அது மாதிரி இந்த ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஷூனிய முத்ரா எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ அந்த பிக்சரை நல்லா பார்த்துக்கோங்க. அந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி தான் அந்த முத்ராவை பண்ணணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள்.
ஒன்றும் பயம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி கரெக்டாக பண்ணால் தான் வந்துட்டு நம்மளுக்கு குட் ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ சரியாக பண்ணலைன்னா எதுவும் ஆயிருமா ப்ரோ அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஒன்றும் ஆகாது. ஆனால் இந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு ரிசல்ட்டுக்காக தானே பண்ணுறோம். ஸோ 10th ரிசல்ட் எடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம படித்தா மட்டும் போகாது, நம்ம படிக்கிறதுக்கு நம்ம மைண்டை வந்துட்டு ரெஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு இது வந்து உதவுது. ஓகேவா? ஸோ இந்த சில பேர் வந்துட்டு படித்து வச்சுருப்பாங்க, ஆனால் டக்குன்னு மறந்து போயிடுவாங்க. ஆனால் இது வந்து ஒரு அலர்ட்னஸை வந்துட்டு மைண்டுக்கு கொடுக்கறதுனால இது வந்து நம்ம படித்ததெல்லாம் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, அதாவது ஞாபகம் வச்சுக்கிறத விட அதை வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு வந்துட்டு ரொம்ப வந்து உதவியாக இருக்கும். இந்த நம்ம 3ஆவதாக பார்க்கக்கூடிய ஒரு முத்ரா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நான் முதல்ல சொன்ன ஒரு முத்ராவை வந்துட்டு நம்ம வந்து தியானத்துக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரி வைக்கிறது. ஆனால் இந்த மாதிரி வைக்கிறத விட ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷிங்காக தரக்கூடிய ஒரு முத்ரா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கைகளை இப்படி கை மேலே கை வச்சு இந்த இடத்த வந்து இது பண்ணிக்கிறது, இந்த இடத்த ஜாயின் பண்ணிக்கிறது. ஸோ வந்து இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நான் செஞ்சது வந்து உங்களுக்கு வந்து கிளியராக இல்லைன்னா நான் வந்து பிக்சரில் போடுறேன். ஸோ அதை பார்த்து கரெக்டாக செய்யுங்க. இதெல்லாம் இந்த நான் சொல்லக்கூடிய அந்த 5 எக்ஸசைஸை செஞ்சாலே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அந்த பிரெயினோட பவர் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு எப்பயுமே வந்துட்டு எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரியான பிரெயின் தான் இருக்குது, ஒரே வெயிட்டு, ஒரே மாதிரியான பவரில் தான் இருக்குது. ஆனால் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், அது மட்டும் இல்லாமல் பிரெயின் எவ்வளோ யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம பிரெயின் சில பேர் வந்துட்டு முட்டாள்னு சொல்லுவாங்க, அவங்க முட்டாள் கிடையாது. நம்ம பிரெயின் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த மனிதர்களும் இருப்பாங்க. ஆனால் நம்ம பிரெயின் வந்துட்டு ஒரு வேளை ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, அதாவது நம்ம பிரெயின் எப்பயுமே வந்து ஒர்க் ஆகும், ஆனால் நம்ம பயன்படுத்துறது ரொம்ப 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 கம்மி. இப்போ அரசு பள்ளியில் படிக்கிறவங்க மெட்ரிக் பள்ளியில் நிறைய படிக்கிறாங்களே நினைப்பாங்க, மெட்ரிக் பள்ளியில் படிக்கிறவங்க சிபிஎஸ்சியில் நிறைய படிக்கிறாங்களே, ஐசிஎஸ்சியில் நிறைய படிக்கிறாங்களே நினைப்பாங்க. ஆனால் இந்த இதில் எவ்வளவு பெரிய ஒரு படிப்பு படித்தாலும், எவ்வளவு ஞாபகம் வச்சுக்க முடியாத ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும்னு நினச்சாலும், டாக்டருக்கோ இதுக்கோ எதுக்கு படித்தாலுமே வந்துட்டு அந்த ஞாபக சக்தின்றது நம்ம வந்து 1% கூட வந்து யூஸ் பண்ணல. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஐன்ஸ்டீன் இருக்கார்ல, அவர் வந்து எவ்வளவு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் அவரை வந்துட்டு டெஸ்ட் பண்ணதில் அவர் 1% கூட வந்துட்டு தன்னுடைய மூளையை யூஸ் பண்ணலன்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், நம்ம வந்து எந்தளவு வந்துட்டு மூளை யூஸ் பண்ணாமல் அப்படியே வடிவேல் சொல்கிற மாதிரி மூளையை வந்துட்டு நம்ம எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த இதில் இருந்து நம்ம விடுபடணும்னா இந்த மாதிரியான முத்திரைகளை வந்து செய்யணும். அதுக்காக தான் வந்து இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து தியான முத்ரா, இதுக்கு பேரே வந்துட்டு தியான முத்ரா. ஸோ தியானம் பண்ணும்போது கண்டிப்பாக இதை வந்துட்டு நம்ம வந்து பயன்படுத்தணும். ஸோ இந்த முத்ராவை வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன இது வரணும்னு நான் அந்த பிக்சரில் சொல்கிறேன். ஸோ அந்த பிக்சரில் பார்த்துக்கோங்க, அந்த பிக்சரை பார்த்துட்டு நம்ம செய்யுங்க. டெய்லி இந்த 5 செஞ்சாலே போதும், ரொம்ப வந்து ரெஃப்ரெஷிங்காக உங்களுக்கே தோணும். ஸோ அப்படி தோன்றவங்க எனக்கு கமெண்ட்டை ஸோ இந்த தியான முத்ரான்றது நான் சொன்ன மாதிரி தியானத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முத்ரா தான். ஆனால் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கான்சன்ட்ரேஷன், இப்போ நம்ம படிக்கும் போது நிறைய இடத்துல டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். டிவி பார்க்கலாமா, ஃபோனை பார்க்கலாமா, மெசேஜை பார்க்கலாமான்னு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். அதெல்லாம் இது தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் மன அமைதியை வந்துட்டு உண்டாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 4ஆவதாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புத்தி முத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி இது வந்து புத்திக்கு வந்துட்டு, அதாவது புத்தின்னு என்ன தெரியும்ல, நம்ம மைண்டு பிரெயினை வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ண வைக்கக்கூடிய ஒரு முத்ரா. ஸோ இந்த முத்ராவும் வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இது வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் டிஃபிகல்ட்டாக இருக்காது. ஸோ இந்த 3 விரல் மேலே வர வரையும் இந்த கைகள் 2 வந்து ஜாயின் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நான் இந்த இதில் செஞ்சு காட்டுறேன், அந்த ஃபோட்டோவில் காட்டுறேன், அதை பார்த்து கரெக்டாக செய்யுங்க. இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் அதில் சொல்கிறேன். இதுதான் இங்கே முக்கியமானது. இந்த படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று, மெமரி பண்ணிக்கிறது. அதாவது எது படித்தாலும் ஞாபகம் இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப வந்து ஒரு உதவியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணும்போது இது நம்மளுக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கடைசியாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாயு முத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன வாயு முத்ரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து
டோட்டலி வந்து வேறு மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இவ்வளோ நேரம் நம்ம 4 இது பார்த்தது வந்து கான்சன்ட்ரேஷன், மெமரி அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ, நம்ம பிரெயினுக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தோம். ஸோ ஷார்பன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே. ஆனால் இந்த இது வந்து டோட்டலி வேறு. ஆனால் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை இந்த டைமில். எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க, அதாவது 10th படிக்கிறவங்க சும்மா வெறித்தனமாக படிப்பாங்க. வெறித்தனமானா எப்படின்னா ரூம் அடைச்சிட்டு, அதாவது ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கண் வலியிலேருந்து பேக் பெயின், சின்ன பிள்ளைங்களுக்கே வந்துட்டு பேக் பெயின் வரும், முட்டி வலி வரும். ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனுஷங்க வந்து உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து இது வந்து ரொம்ப அழகாக வந்து க்யூர் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த பிக்சரில் பாருங்கள், அந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு அந்த வாயு முத்ரா அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம வந்து செய்யணும். ஸோ இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது கிடையாது. இது வந்து 2க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னன்னு சொல்லிடுறேன் நான். நீங்கள் அந்த முத்திரையை பார்த்தாலும் ஒரு சில பேருக்கு வந்து புரியாமல் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்படி பண்ணோம், அதாவது இந்த டிப் வந்துட்டு இது மேலே படுற மாதிரி பண்ணோம் ஃபஸ்ட்டு இது. ஆனால் இப்போ பண்ணக்கூடிய வாயு முத்ரான்றது இது வந்துட்டு கொஞ்சம் டோட்டலி கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இது பாருங்கள், இப்படி பண்ணுறதுக்கும் இது மேலே வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த மேலே வைக்கிறது தான் வந்துட்டு இந்த வாயு முத்ரான்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்துட்டு உடல் வலி இருக்கும், ஆனால் சொல்ல முடியாது. சொன்னால் படி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடும். ஆனால் இந்த இது பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும். ஸோ இந்த இதை பண்ணுங்கள். நான் அடுத்து வரேன், அந்த பிக்சர் பாருங்கள், அதுக்கப்புறம் வரேன். ஸோ இதுதான் அந்த வாயு முத்ரா. இது நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஜாயிண்ட் பெயின்ஸ்லேருந்து எல்லா டிசீஸையும் குறைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ இந்த 5 விஷயத்தை பார்த்துருப்பீங்க, 5 முத்திரைகளை பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இது கொடுக்கக்கூடியது, ரிசல்ட் கொடுக்கக்கூடியது நம்மளுக்கே தெரியாது. ஆனால் நம்ம படிக்கும் போது கொஞ்சம் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தெரியும் நம்மளுக்கு. நம்ம பார்க்கும் போதே வந்துட்டு நம்ம ஒரு ரெஃப்ரெஷ்டாக தெரியும். ஸோ இதை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக பண்ணணும். பண்ணால் வந்துட்டு ரொம்ப நல்லது. ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணிங்கன்னா வந்துட்டு இது வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு இந்த பேசிக்கலி வந்துட்டு அந்த 10th இப்போ எழுத போகிறவங்களுக்கு தான் வந்துட்டு இதை வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒரு டாபிக் போடணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு அதிகமான லைக் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் எடுத்து நான் பேசுவேன் கண்டிப்பாக. ஸோ அடுத்து ஒரு பதிவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.